ஹாய் பட்டுச்சுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம் ஒரு கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு, சரிங்களா? அதாவது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வெட்டுக்கிளி இருந்துச்சு. அந்த வெட்டுக்கிளி எப்போ பாரு வள வள வளன்னு பேசிகிட்டே இருக்குமாம்மா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு கூரன் அப்படிங்கிற சருகுமான் வருது. அந்த சருகுமான் பதட்டமாக இருக்குது. ஓடி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஓடி குதிக்குது. எங்கேயாவது ஒளிஞ்சிக்க இடம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு வருது. அப்போ வரும்போது இந்த வெட்டுக்கிளி இருக்கிற மரத்துக்கிட்ட வருது. வந்த உடனே அந்த வெட்டுக்கிளி அதுதான் வளவலன்னு பேசுமே, அந்த சருகுமானை கூப்பிட்டு, என்ன கூரன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே இந்த பக்கம் அப்படின்னு கேட்குது. இங்கே பாரு, இப்போ உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை. என்னை சிறுத்தை பித்தக்கண்ணு துரத்திக்கிட்டு வருது. அதுக்கிட்ட இருந்து நான் எப்படியாவது தப்பிக்கணும். அதனால் இங்கே பாரு, நான் அந்த மரத்துக்கடியில் போய் அந்த மலையில் ஒரு மரம் கீழே விழுந்து கிடக்குது. அந்த மரத்துக்கடியில் போய் நான் ஒளிஞ்சிக்க போகிறேன். அந்த 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 இடத்துல நீ என்னை காட்டி கொடுக்கக்கூடாது, சரியா? பித்தக்கண்ணு வந்துச்சுன்னா நான் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தீங்கன்னா பாரு, அப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிவிட்டு போய் அந்த மரத்துக்கடியில் ஒளிஞ்சிக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த பித்தக்கண்ணு வருது. அந்த பித்தக்கண்ணு, அதாவது சிறுத்தைக்கு பேர் பித்தக்கண்ணு. அதுக்கு கண் மஞ்சளாக இருக்கும். உங்களுக்கு தான் தெரியுமே சிறுத்தையை பற்றி. அது வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு இல்லையா? கையில் அது கண்ணில் எது பட்டாலும், எந்த விலங்குகள் பட்டாலும் சாப்பிட்ரும் இல்லையா? அதனால் அது ஓடி வருது. வெட்டுக்கிளியை பார்க்குது. அப்படியே மோப்பம் முடிச்சிக்கிட்டே வருது, எங்கேயாவது அந்த சருகுமானோட வாசம் அடிக்குதான்னு. உடனே அந்த வெட்டுக்கிளியை பார்க்குது. வெட்டுக்கிளி, இங்கே இந்த பக்கம் அந்த சருகுமான் வந்துச்சா, கூரை நீங்கள் வந்தாளா அப்படின்னு கேட்குது. வெட்டுக்கிளி தொண்டை வரைக்கும் அதுக்கு வார்த்தை வந்துருச்சு. இருந்தாலும் அதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினச்சி பார்த்துட்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுது. ஆட்டிட்டு போய் அந்த சருகுமான் ஒளிஞ்சிருக்குது இல்லையா, அந்த இடத்துல எட்டி எட்டி குதிச்சுக்கிட்டு இருக்குது மேலே இங்கேலையும். உடனே அந்த சிறுத்தைக்கு ஒரு சந்தேகம், இந்த வெட்டுக்கிளியே அந்த இடத்தையே போய் போய் குதிச்சு காமிக்குது. சரி, எதுக்கும் நம்ம அங்கே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கூரன் ஒளிஞ்சிருந்த மரத்துக்கடியிலேயே மோப்பம் பிடிக்குது. ஆனால் அதால் சரியாக வாசத்தை உணர முடியல. ஏன்னு கேட்டால், முதல் நாள் தான் அந்த இடத்துல புனுகு பூனை தங்கி இருந்தது. புனுகு பூனைனா அந்த பூனை இருக்கிற இடம் ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கும், கெட்ட வாடை வீசும். அதனால் இந்த சிறுத்தைக்கு மோப்பம் பிடிக்க தெரியல. மோப்ப வாசனை, அதோடய வாசனைக்கு எதுவும் வேறு விலங்கு இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு இது தெரியல. அது என்ன பண்ணுச்சு, மோந்து பார்த்துட்டு போயிடுச்சு. அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஒளிஞ்சிருந்த இடத்துலேருந்து சருகுமான் வெளியே வருது. வெட்டுக்கிளி, உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? அந்த பித்துக்கண்ணு முன்னாடி நான் இருக்கிற இடத்துல அப்படி குச்சி காமிக்காட்டி என்ன, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு மிரட்டுது. அப்போ அச்சோ, நான் ஒன்றும் பண்ணலையேப்பா, சும்மா குதிச்சுக்கிட்டு இருந்தேன், அதை அது கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. இங்கே பாரு, நான் இன்றைக்கி செத்து பிழைச்சிருக்கிறேன். அது கண்ணில் மட்டும் நான் மாட்டியிருந்தேன்னா அந்த பித்தக்கண்ணு என்னை ஒரே வாயில் முழுங்கி இருக்கும். இன்றைக்கி நான் உசுருக்கு பயந்து இங்கே ஓடி அதோட கையிலேருந்து தப்பிச்சிருக்கேன். இங்கே பாரு, இனிமே நீ யாரையாவது காட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா நான் என்னோடய காலில் இருக்கிற கூறு நகத்தால் உன்னை மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு குடுன்னு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அந்த காட்டை விட்டு ஓடி போயிடுது. அன்னையிலேருந்து இந்த வெட்டுக்கிளிக்கு பயம். எங்கே அந்த கூரனோட அந்த கூர்மையான பாதங்கள் தன் மேலே பட்டு நமக்கு ஏதாவது காயமாயிருமோ, இல்லை நம்ம இறந்துருவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அன்னையிலேருந்து அந்த வெட்டுக்கிளி ஒரு இடத்துல இருக்கிறது இல்லையாம், அங்கேயும் இங்கேயும் தாவி தாவி குதிச்சுக்கிட்டே இருக்குமாமோ. இதுதான் வெட்டுக்கிளியோட கதை. அந்த வெட்டுக்கிளி குதிக்கிறதுக்கு இது ஒரு பழங்குடிகள் சொல்லி வச்ச கதை. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வழக்கம் போல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு கதையில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.